வணக்கம் நண்பர்களே. 60 வயசு ஆனதும் வாழ்க்கையே முடிஞ்சது இல்லைங்க. அதுதாங்க ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். ஆனா இந்த வயசுல பலரும் பேரும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா, காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய சில விஷயங்களை கவனிக்காம விடுறாங்க. இந்த வீடியோல நீங்க காலையில இத மட்டும் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய ஆயுள் 30 வருடம் கூட அதிகரிக்கலாம். காலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர்லி மார்னிங் உடைய பவரை தான் நம்ம பார்க்க போறோம். காலையில எந்திரிக்கிறதுங்கிறது மிக அற்புதமான ஒரு நிகழ்வா கொடுக்கக்கூடியது. காலையில 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நேரங்கள்ல எழுந்தா மன அமைதி கிடைக்கும். உடல் டீடாக்ஸ் ஆகும். உங்களுடைய பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புத்துணர்ச்சியுடன் இருக்கும் மூளை. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் எந்திரிக்கிறதுக்கு அலாரம்லாம் வச்சு எந்திரிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இனிஷியலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பழகுனதுக்கப்புறம் நீங்களாவே அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அலாரம் அடிக்கும்போது ஃபோனை அமர்த்திருக்கா எடுப்பீங்க, அப்போ மொபைல் பார்ப்பீங்க. காலையிலே ஏதாவது ஒரு கெட்ட செய்தி, நியூஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி ஆயிரும். காலையில் நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அதுதான் அந்த நாள் முழுக்க இருக்கும். நல்லதை நினச்சிட்டு நல்லதை தான் பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுப்போம், கெட்டதான விஷயம் நம்ம முன்னாடி நிற்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டே போகும். மைண்ட் ஃபுல்லாக அப்செட் ஆகி அந்த நாள் முழுக்க ரொம்ப டல்லாக போகும். அதுக்காக தான் காலையில் மொபைல் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோம். அலாரம் வைக்காமல் எழுந்திருக்க ஃபஸ்ட்டு பழகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எழுந்த உடனே சூடான 1 கப் சுடு தண்ணி குடிக்கணும். எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவாங்க தவறு, காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சோன்னே டீயோ காஃபியோ குடிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம். 60 வயசை தாண்டிடுச்சுன்னா இனே முன்ன மாதிரி உங்களுடைய உடல்நிலை இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எழுந்தவுடன் 1 கப்பு சூடான தண்ணியை தான் குடிக்கணும். இது குடிக்கிறதுனால உங்கள் உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மலச்சிக்கல் எல்லாமே நீங்கும். இதனால் உங்களுக்கு உடல் முழுக்க நன்மைகள் மட்டுமே தான் கிடைக்கும் இந்த ஒரு கப் சுடுதண்ணி குடிக்கிறதுனால. இல்லை என் உடலில் நிறையா கெட்ட கொழுப்புகள்லாம் தேங்கி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் எலுமிச்சை பழம் இருந்தால் அதில் ஹாஃப், அதாவது ஒரு பழத்தை 2 நறுக்கி பாதியை மட்டும் சுடுதண்ணியில் பிழிஞ்சு விட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேனை ஆட் பண்ணி கலக்கிட்டு இங்கே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே குறைஞ்சி உங்களுடைய உடல் பார்க்குறதுக்கு நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான், அது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். 60 வயசுக்கு மேலே ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்களே, ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஜிம்முக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய எக்ஸசைஸை பண்ணலாம். கை கால்களை நீட்டுறது, நெக்கை ரொட்டேஷன் பண்ணுறது, டீப் ப்ரீத்திங், அதாவது மூச்சு பயிற்சி, உள்ளே இழுத்து வெளியில் வர்றது. இந்த மாதிரியான சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸை செஞ்சாவே உங்கள் உடலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். உங்களுடைய ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த ஜாயிண்ட் பெயின் சரியாகும். அப்புறம் சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், சேரில் உட்காந்துக்கிட்டே எந்திரிக்கிறது, உட்கார்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்லாம் ஒரு சூப்பரான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த மாதிரியும் செய்யலாம். அடுத்து 4வது எக்ஸசைஸ் பழக்க வழக்கம் என்னென்னா, வாக்கிங் ஹேபிட் தாங்க. நடக்கிறதுங்கிறது உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸுங்க. நடந்தால் நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம். இது நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க, அது உண்மைதான். தினமும் 20லிருந்து 30 நிமிடமாவது நடக்கணும். நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்லைனால ஜாக்கிங்கே போக முடியும், ஓட முடியும்னாலும் நீங்கள் ஓடலாம். ஆனால் நடக்கிறது ரொம்ப 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 பாதுகாப்பானது, முதியவர்களுக்கு பாதுகாப்பானது, சிறந்தது. மற்ற எக்ஸசைஸ் செய்யும் பொழுது திடீர்னு அவங்களால செய்ய முடியாம கால் வலி வந்துடும், கை வலி வரும். ஓடும்போது விழுந்துருவாங்க. ஆனால் நடக்கிறது அப்படி பிரச்சனையே இல்லை. நீங்கள்
ஈஸியாக நடைப்பயிற்சி செய்யலாம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணலாம். இல்லை 1 மணி நேரம் பண்ணுறா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். இதனால உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு வந்து கம்மியாகும். அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் அப்போ தான் ரத்த அழுத்தம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால் நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானதாக ஆகிவிட்டது. அடுத்து 5வது பழக்க வழக்கம் என்னன்னா சன்லைட் தெரப்பி தாங்க. காலையில எந்திரிச்சு சூரிய ஒளியில உங்களுடைய உடம்ப நீங்க காட்டுற மாதிரி நீங்க பழக்கத்தை வச்சுக்கிறணும். ஸோ சூரிய ஒளியில நீங்க ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, இல்லைன்னா நடங்க, இல்லைன்னா ஓடுங்க. ஆனால் சூரிய ஒளியில இருக்கணும். ஸோ அது ஒரு மெடிசன் மாதிரி வேலை செய்யும். சூரிய ஒளியில ஏன் நிற்க சொல்றோம்னா, சூரிய ஒளியில இருந்து தான் விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. இது சில காய்கறிகள், சில பழங்கள்ல இருக்குது. எல்லா உணவுகள்லையுமே இது கிடையாது. இது சூரிய ஒளியில இருந்து மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக வந்து பெற முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ மணி நேரம் சூரிய ஒளியில இருந்தா இவ்வளோ விட்டமின் டி வந்து கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து போய் சொல்லிட்டாங்களே சூரிய ஒளியில இருந்தா விட்டமின் டி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சூரிய ஒளியில மணிக்கணக்காக நிற்க வேணாம். டெய்லி வந்து 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் நின்றீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும். இதனால் உங்களுடைய எலும்புகளுடைய அடர்த்தி அதிகமாகும். எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது பழக்கம் என்னன்னா காலையில் மூலிகை டீ குடிக்கிற பழக்கம் தாங்க. ஒன்று இஞ்சி சேர்த்து நீங்கள் ஏதாவது குடிக்கலாம், இல்லைன்னா சுக்கு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லை பாலில் வந்து மஞ்சள் கலந்து மஞ்சள் பால் வந்து குடிக்கலாம். இல்லைன்னா காலையில் ஜீரக தண்ணீர் வந்து குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே மூலிகை சேர்ந்த ஒரு டீ தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக காஃபியோ டீ ஏதாவது குடிக்கிறீங்கன்னா அது கூட ஏதாவது மூலிகை சம்பந்தமான இலைகள் வந்து சேர்த்து நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் சுக்கு பவுடரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னா சுடு தண்ணி குடிக்க சொன்னோம்னா அடுத்து ஜீரகம் கலந்த சுடு தண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்தணும். அடுத்து 7வது நன்மை, 7வது பழக்க வழக்கம் என்னென்னா பாசிட்டிவ் மைண்டை வந்து நம்ம செட் பண்ணணும். மனசை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறோம்னா நம்ம நல்ல எண்ணங்களை எண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணங்கள் தான் நல்லதை நடக்க வைக்கும். ஸோ நீங்கள் நல்லதை நினைக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு செய்ய வேண்டியது தினமும் 5 நிமிஷம் வந்து நீங்கள் மெடிடேஷன் வந்து செய்யணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 8வது பழக்க வழக்கம் என்னென்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. எப்போவுமே தவிர்க்க வேண்டியது என்னென்னா ஆயில் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட், ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துட்டு எப்போவுமே பழங்கள், தானியங்கள், புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதை எப்போவுமே காலையில் எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நாளுக்கான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா காலையில் எந்திரிக்கும் பொழுதே நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா ஃபோனை பார்த்துட்டே தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோனை வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த காலையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த நாளை ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால காலைல எந்திரிச்சோன்னா ஃபோன் பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லதை நினச்சிக்கிட்டே எந்திரிக்கணும். அடுத்து வந்து காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. காலை உணவை கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கிறணும். ஸோ அந்த காலை உணவு தான் அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்க போகுது. அதே மாதிரி அதிகமாக டீ காஃபி குடிக்கவே வேண்டாம். ஸோ எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காலை உணவை தவிர்த்துட்டு டீ காஃபி மட்டுமே குடிப்பாங்க. ஸோ அது மிகப்பெரிய தவறு. இந்த 3 தவறுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த சிம்பிளான மார்னிங் ரொட்டீனை நீங்கள் டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 60 வயசு இருந்தாலும் சரி, 90 வயசு இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. 60 வயசாக இருந்தாலும் 30 வயசு மாதிரி ரொம்ப எனர்ஜியாக, சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, நீண்ட ஆயுள் கொண்டு நீங்கள் வாழுவீங்க. முக்கியமாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு
இந்த பழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். ஸோ இந்த பழக்கங்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இளமையாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்